இனி தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் கடன் 50% அதிகரித்துள்ளது என்பது பொய்யான வாதம் என கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் விளம்பர கலாச்சாரத்தை கொண்டு வந்தது திமுக தான் என சாடியுள்ளார். நெல்லை மாவட்டம் பனகுடி ராமலிங்க சுவாமி கோவிலின் தைப்பூச திருவிழாவில் நேற்று சுவாமி தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். கனிமொழி குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க சொல்றது எல்லாமே தவறான குற்றச்சாட்டு. இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் விளம்பர கலாச்சாரம், கட் அவுட் கலாச்சாரம், மிக பிரம்மாண்டமான விளம்பரங்கள் வர ஆரம்பித்ததே திராவிட முன்னேற்ற கழகத்தினால்தான். அதற்கெல்லாம் அடிகோல்னவங்க அவங்க தான். அவங்க அதுக்கு பதில் சொல்லட்டும். இல்ல, இதெல்லாம் பொய்யான செய்திங்க. நாட்டோட பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது என்பது உண்மை. எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அம்பத்தூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பாண்டியராஜன் எம்ஜிஆர் பாடலை பாடி தனது பேச்சை தொடங்கினார். தமிழகத்தில் இன்னும் 4 ஆண்டுகளில் 500 புதிய தொழில்கள் உருவாவதற்கான கொள்கையினை ஊரக தொழில்துறை அமைச்சகம் வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர், பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். புரட்சித் தலைவரை பாடி இந்த மாதிரி ஒரு 1000 பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் நமக்கு பாடமா விட்டுட்டு போயிருக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கோவையில் இருசக்கர வாகனத்தில் இருந்த 2.5 லட்சம் ரூபாயை சிலர் திருடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. குனியமுத்தூரைச் சேர்ந்த முருகன் வங்கியிலிருந்து நேற்று பிற்பகல் 2.5 லட்சம் ரூபாயை எடுத்து தனது இருசக்கர வாகனத்தில் வைத்துள்ளார். பின்னர் மனைவியுடன் அதே வாகனத்தில் உக்கடம் லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது வாகனத்தில் இருந்து பணம் திருடு போனது தெரிய வந்தது. போலீசார் கோவிலின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது பணத்தை 4 பேர் திருடியது தெரிய வந்தது. தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதில் 2 பேர் வாகனத்தின் சீட்டை தூக்கி உள்ளே இருந்த பணத்தை எடுக்க முற்படுவதும் அதை 2 பேர் மறைத்து நிற்பதும் தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவன் உள்ளிட்ட 3 பேர் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் 8 பேர் கொண்ட கும்பல் நேற்று இரவு மது அருந்தியுள்ளது. அப்போது ஏற்பட்ட தகராறில் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த விமல், சதீஷ்குமார் மற்றும் ITI மாணவன் ஆகாஷ் ஆகிய 3 பேரையும் அந்த கும்பல் ஓட விரட்டி சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. கொலை செய்யப்பட்ட விமல் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நடந்த ஷாஜகான் என்ற இளைஞர் படுகொலையில் தொடர்புடையவர்கள் என்பதால் பழிக்கு பழியாக இந்த கொலைகள் நடந்தனவா, ITI மாணவர் கொலைக்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடுமலை மூணாறு சாலையில் காட்டு யானைகள் சுற்றி வருவதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் செல்லும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உடுமலை மூணாறு சாலை வழியாக கேரளாவின் மூணாறு பகுதிக்கு தினமும் 100கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. வனப்பகுதியில் மழை இல்லாததால் தண்ணீர் தேடி அருகிலுள்ள அமராவதி அணைக்கு யானைகள் கூட்டமாக வருகின்றன. அவ்வாறு வரும் யானைகள் காட்டிற்குள் செல்லாமல் சாலையில் சுற்றித் திரிகிறோம். 100கணக்கான வாகனங்கள் வனப்பகுதியில் மழை இல்லாததால் தண்ணீர் தேடி அருகிலுள்ள அமராவதி அணைக்கு யானைகள் சென்று வருகின்றன. துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் ராணுவ தளவாட உற்பத்தி வழித்தட திட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை, ஓசூர், சேலம், கோவை, திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ தளவாட தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைகிறது. இதற்கான வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யும். இத்தோடு கோவையில் ராணுவ புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையத்தையும் திருச்சியில் இருந்து காணொலி மூலம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைக்கிறார். ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்காக 30,000 கோடியை பிரெஞ்சு நாட்டின் தசால்ட் நிறுவனத்திற்கு இந்தியா வழங்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது.
கடந்த 2016ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தப்படி 59,000 கோடியில் 36 விமானங்கள் வாங்கப்படுகின்றன. அவை 2019 செப்டம்பரில் தொடங்கி 2022 ஏப்ரல் வரை படிப்படியாக பிரான்சில் வழங்கப்படும். அங்கு இந்திய விமானப்படையின் 10 பைலட்டுகள், 10 இன்ஜினியர்கள் உள்ளிட்ட 60 பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். இந்தியாவுக்கு 2022 செப்டம்பர் அல்லது அக்டோபர் வாக்கில்தான் அவை தரப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஒப்பந்தப்படி 59,000 கோடி ரூபாயில் 34,000 கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்டதாகவும் மேலும் 13,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு இறுதியில் வழங்கப்படும் என்றும் பாதுகாப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் கம்ப்யூட்டர் டிப்ளமோ படிப்புக்கான தேர்வு வயல்வெளியில் நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொரனா நகர் அருகே கிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளியில் ஒரு சிறிய அறையில் மாணவர்கள் நெருக்கமாக அமர்ந்து அருகில் புத்தகத்தை வைத்து பார்த்து எழுதியதும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது.